லாபச்சீட்டு பெற்றதைப் போல தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய தேசிய பற்றையும் அதே நேரத்திலே ஏதாவது ஒரு விடயம் அரசாங்கத்துக்கு நெருக்கடியாக அமைந்தால் அதனை நீர்த்து போக செய்கின்ற விதமாக அவர் தன்னுடைய பாணியிலே ஒரு கோமாளி கூட்டாக அல்லது ஒரு வகை தந்திரோபாயமாக அந்த பிரச்சனைகளை அடிபட செய்வதற்காக செயற்படுகின்ற ஒருவர். அவர் நான் நினைக்கின்றேன் இன்று பதவியிலே அமர்த்தப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக சுமார் 1.5 வருடங்கள் கடந்து விட்ட சூழ்நிலைகளில் கூட எந்த கட்டத்திலும் தமிழ் மக்களுடைய விடுதலை உணர்வுக்காகவோ அல்லது தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவோ ஒரு போராட்டத்தை நடாத்தியதாகவோ அல்லது அதற்காக அவர் ஒரு தண்டிக்கப்பட்டதாகவோ அவர் குற்றஞ்சாட்டப்பட்டவராகவோ இல்லை. அவர் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே செயற்படுகின்ற ஒருவர் என்பதை எங்களுடைய தமிழ் மக்கள் தெளிவாக விளங்கி வருகின்றார்கள். அடிப்படையிலே எங்களுக்கு தெரியும், ஒரு தடவை ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்றிலே பிரசன்னமாகி இருந்த போது அன்று எரிகின்ற பிரச்சனையாக இருந்த தையிட்டி பிரச்சனை தொடர்பாக ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த தையிட்டி விகாரைக்கு என்ன செய்ய போகின்றீர்கள், அதற்கான நீதி என்ன என்று கேட்ட போது அங்கே குறுக்கிட்ட அர்ஜுனா அவர்கள் அந்த சபையை ஒரு கோமாளி கூத்தாக மாற்றி அந்த இடத்திலே பதிலளிக்காமல் தடுத்து விட்டார். அவ்வாறு அவர் பதிலளிக்காமல் அவர் தடுக்கவில்லை, அவர் அரசாங்கத்தை காப்பாற்றினார். அதுபோன்று பல சந்தர்ப்பங்களிலே இன்று கூட இந்த ஒரு இளைஞனாக ஒரு பாடல் பாடியமைக்காக அந்த சங்கீத் என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த கைதிலே பிரயோகிக்கப்பட்ட சட்டம் என்பது மிகவும் சர்வதேச அளவிலே கேள்விக்குறியான ஒரு இலங்கை தொடர்பாக ஒரு கண்டனத்துக்குரிய பயங்கரவாத தடை சட்டம். நாங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை எப்போதும் மதிக்கின்றோம், கௌரவ நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை விமர்சிக்கவில்லை. ஆனால் இங்கே போலீசார் பிரயோகித்திருக்கின்ற சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் சுட்டிக்காட்டுகையிலே அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலாக கைதுகள் இடம்பெறுகின்றன. இதன் வாயிலாக அரசுக்கு எதிராக ஐநா உள்ளிட்ட சர்வதேச ஸ்தாபனங்களிலே ஏதாவது ஒரு கண்டன தீர்மானங்கள் எழக்கூடும் என்ற அடிப்படையிலே அவற்றை காப்பாற்றுகின்ற பொறுப்பை திரு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேற்கொள்கின்றார். அவர் இதுவரை எதிர்கொண்ட வழக்குகள் அல்லது பிரச்சனைகள் என்று பார்த்தால் அந்த பெண்மணி ஒருவருடன் அவர் சில இடங்களிலே உல்லாசமாக சென்றிருந்த போதும் அல்லது வீதிகளிலே சட்டம் ஒழுங்குகளை மீறி, அதாவது அபாய சமிக்கைகளுடன் வாகனங்களை ஓடி போக்குவரத்து ஒழுங்கு விதிகளுக்கு மீறியதாக அனுராதபுரத்திலே வாகனம் ஓடியதற்காக வழக்குகளும், ஒரு அப்பாவி எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு சாதாரணமாக தண்ணியில் இருந்து மீளக்குடியமர்ந்து தன்னுடைய பிரதேசத்திலே காணி உரிமை தொடர்பாக நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும், ஆனால் தனக்கும் காணி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே ஒரு குரல் கொடுத்த ஒரு பெண்மணி, அவருக்கு இருக்கிறதோ இல்லையோ அதை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும், ஆனால் அந்த பெண்மணியை விரட்டுவதற்காக துப்பாக்கியை மிரட்டி இருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு துப்பாக்கியால் ஒரு நபர் மிரட்டப்படுகின்ற போது அவருடைய உளவியல் எந்த தூரம் பாதிக்கப்படும் பாருங்கள். இப்படியாக அவர் தன்னிடம் துப்பாக்கி இருக்கின்றது என்று மக்களை எச்சரித்தவர் இன்று இவ்வாறாக அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற முயற்சிகளுக்காக அவர் இவ்வாறு செய்து வருகின்றார். அவர் தன்னுடைய பதவிக்காலம் முழுவதையுமே அவ்வாறு தான் செய்வார். அல்லது அவர் செய்த பலதரப்பட்ட குற்றங்களுக்கு அவர் விடுமுறை பெறாது ஒரு நிர்வாக சட்டங்களை மீறி ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார். அது தொடர்பாக அந்த ஆவணங்களுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. காரணம் என்ன? அவர் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற நடவடிக்கையில ஈடுபடுகின்றார். அரசாங்கத்தை நல்ல விடயங்களிலே காப்பாற்றட்டும், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு அவருடைய தனிப்பட்ட விடயங்களிலே ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய வாக்குகளை பெற்று சர்வதேச அளவிலே அரசாங்கத்தினுடைய அதாவது நட்பேருக்கு களங்கம் பெறக்கூடாது என்பதற்காக நடக்கின்ற விடயங்களை திசை திருப்பலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இது அரசியலிலே ஒரு சமகோட்டு தத்துவம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கும் போது அதுக்கு மாற்றாக மேலும் ஒரு விடயத்தை கொண்டு வந்து இந்த நிலைமைகளை மாற்றுகின்ற செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கிறார்.